அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டினர் பனாமாவில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உதவி கேட்டு வேண்டுகோள் விடுக்கும் வீடியோக்கள் வெளியாகியும் உள்ளனர். அந்த வகையில் இந்தியா, ஈரான், நேபாளம், இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அப்படி பனாமா அழைத்து வரப்பட்டு அங்குள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தத்தின் கீழ் உணவு, உறைவிடம் அளிக்கப்படுகிறது. ஆனால் இது 40%த்திற்கும் அதிகமானோர் சொந்த நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று கூறி தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப மறுத்தும் வருகின்றனர். இதனால் அவர்களை நாடு கடத்துவதில் சிக்கலும் எழுந்துள்ளது. இவர்களை மாற்று வழியில் நாடு கடத்த பனாமா குடியேற்ற அதிகாரிகள் முயற்சி செய்தும் வருகின்றனர். இந்நிலையில் பனாமா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறும் போஸ்டர்களை பனாமா ஹோட்டல்களின் கண்ணாடி வழியாக காண்பிக்கும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளன. இருப்பினும் சர்வதேச அதிகாரிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஏற்பாடு செய்யும் வரை அவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த குடியேறிகளில் 40%க்கும் அதிகமானோர் தாமாக முன்வந்து தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்பவில்லை என்பதால் இவர்களை மாற்று வழியில் வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறோம். அந்தந்த நாடுகளுக்கு திரும்ப ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார்.